நீ போகும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுடைய பிரயாணத்தை மேலே கர்த்தர் அக்கறையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய பிரயாணங்களை கர்த்தர் காப்பாராக. போகும்பொழுதும் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதம். வரும்பொழுதும் ஆசீர்வாதம். பட்டணத்திலும் ஆசீர்வாதம். முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லிக்கிற வாக்குத்தத்தம் தான். நீ அங்கே இருந்தால் நல்லா இருப்ப, பட்டணத்தில் இருந்தால் நல்லா இருப்ப, கிராமத்தில் நல்லா இருப்ப. நீங்கள் இருக்கிற கிராமத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் இருக்கிற தெருவில் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும். யார் சொன்னது இதை? கர்த்தர் வாக்கு பண்ணுறார். விசுவாச பிள்ளைகள் எல்லா இடங்களும் எப்படி தான் இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு சோர்ஸை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி தேசத்தில் பாருங்கள், விவசாயம் தான் ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு விவசாயி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை என்னது அப்படின்னா மழை ரொம்ப தேவை. எல்லாருமே அதை தான் நம்பியிருக்காங்க. தண்ணி, அது வானத்தில் மழை பொழியணும். மழை பொழிஞ்சு தான் விவசாயம் என்ன செய்யும்? நல்லா இருக்கும். விவசாயத்தில் நல்ல அறுவடை வந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா ஆசீர்வாதமாக இருப்போம். அறுவடை பார்த்திங்களா? போட்ட நல்லா விதையை போடுறாங்க, அறுவடை நல்லா இருக்குது அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க விவசாயிகள். விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது எப்படி போடுவாங்க? ரொம்ப சந்தோஷமாக ஓடி வருவாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நான் பார்த்துருக்குறேன். இப்போ தான் அறுவடை மிஷின் வந்துருச்சு. விதைக்கிறதுக்கும் அறுவடை மிஷினு, அறுக்கிறதுக்கு அறுவடை மிஷினு இதெல்லாம் வந்துருச்சு இப்போது. அந்த நாட்டில் அப்படி கிடையாது. அள்ளி தூவாங்க, அப்படியே என்ன செய்வாங்க? தூவி போடுவாங்க. களை எடுக்கிறதுக்கு ஆளை கொடுப்பாங்க. இதில் மிக முக்கியமாக அறுக்கிறதுக்குன்னு அப்படியே போட்டு என்ன செய்வாங்க? அந்த கதிர்களை போட்டு கல்லில் போட்டு அடிப்பாங்க. அது அப்படியே வயலில் ஓடி வருவாங்க. அப்படியே பெண்கள் என்ன செய்வாங்க? அப்படியே தலையில் வச்சு அப்படியே ஓடி வருவாங்க. பார்த்துருக்கிறேன் நான். அது அறுவடை கொண்டு வரும் முகத்தில் சந்தோஷமாக இருக்கும். அப்படி என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிற கடன்லாம் என்ன செஞ்சிடலாம்? அந்த வருஷத்தில் அடைச்சிடலாம். இந்த வருஷத்தில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்க முடியும். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிடலாம். அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரும். ஏன்னா அறுவடை இந்த நல்லா இருக்குது அப்படின்ற. இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வேலை, வருமானம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன அப்படின்னா வாசிக்கலாம் 28:12. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அங்கேருந்து தான் எல்லாம் ஆசீர்வாதன்றாரு. வானத்தில் மழை பொழியாட்டினா நிலம் விதைக்க முடியாது, விதையிலேருந்து அறுவடை வராது, குடும்பம் நல்லா இருக்காது, அப்படி போயிடும். ஆனால் வானத்தில் மழை பொழிஞ்சு விவசாயம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ரொம்ப செழிப்பாக இருக்கும். போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, வருகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். மிருக ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் எப்படிலாம் கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் வச்சுருப்பீங்க. இந்த வருஷமாக என்ன செஞ்சலாம்? அடைச்சிடலாம் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. இந்த வருஷத்தில் அடைச்சி மீதியும் எடுக்க கற்றுக்க வச்சுவார். நீங்கள் அடைச்சி மீதி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார்.